ஃபோர்த் மைண்ட் செட் என்னதான் எனக்கு கோல்டு இருந்தாலும் என்னோட ஹெல்த்தை நல்லா தான் பார்த்துக்கணும். அதுக்கு நான் ஃபாலோ பண்ற ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, wasted the day if not sweat, wasted the week if not slept properly, wasted the entire month if not eaten right. This is so powerful. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். எவ்ரிடே ப்ராப்பரா டயட் இருக்கணும், எவ்ரிடே ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் கரெக்டான டைமுக்கு தான் தூங்கணும். இது மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆப்வியஸா லாங் டேர்ம்ல நம்மளால கன்சிஸ்டன்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக நான் கொண்டு வந்த நானே கிரியேட் பண்ண ரூல் இது. எனக்கு வேர்க்கிற மாதிரி ஒரு நாளையில எந்த ஆக்டிவிட்டியுமே நான் பண்ணலைன்னா அந்த டே எனக்கு வேஸ்ட் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்குவேன். நம்மளால எவ்ரிடே கரெக்டா ஒரு டைமுக்கு தூங்க போயிட்டு ஒரு டைமுக்கு எந்திரிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு கஷ்டமான டாஸ்க்கு. பட் அட்லீஸ்ட் ஒரு ஹோல் வீக்ல நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நல்லா தூங்கி இருக்கமா, நமக்கு இனஃப் ஸ்லீப் கிடைச்சிருந்துச்சுன்னா தட்ஸ் அ வின். அப்படி ஒரு ஹோல் வீக்ல மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம கரெக்டா தூங்கல அப்படின்னா அந்த வீக்கே வேஸ்ட் நான் கன்சிடர் பண்ணிக்குவேன். அதே மாதிரி எல்லா நாளுமே ஹெல்தியா சாப்பிட்டு முடியாது, ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவோம், சம்டைம்ஸ் வெளியில சாப்பிடுவோம், சம்டைம்ஸ் ஜங்க் கூட சாப்பிடலாம். பட் நெட்டா ஒரு மந்த் ஃபுல்லா நம்ம பாக்குறப்போ மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம ஹெல்தியா சாப்பிட்டோம்னா அந்த மந்த் ஒரு குட் மந்த், இல்லாட்டி அந்த மந்த் வேஸ்ட். ஸோ இந்த ரூல் மூலமா நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் 100%ல நம்ம 70-80% அச்சீவ் பண்ணாலே போதும். அந்த டேயோ அந்த வீக்கோ அந்த மந்த்தோ நம்ம ஹெல்தியா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்டெப் பண்ணியிருக்கோன்றதா இருக்கு.